ஏய் நிறைய தானம் பண்ணிக்கிட்டு இருக்க, புண்ணியம் பண்ணிக்கிட்டு இருக்க, இந்த சமயத்தில் லேசா உனக்கு கர்வம் தலை தூக்கும். இப்படி தூக்கிக்கிட்டே இருக்கும்போது வேற மாதிரியா ஆயிடாதங்கடா, ஆயிட்டா பிரச்சனை வந்துடும், பாத்துக்கப்பான்னு சொல்லுவாங்க. நீ ஓங்காரக்குடிலுக்கு வந்த பிறகு நீ ஏற்கனவே 10% புண்ணியத்தை வச்சிருந்ததுனால தான் ஓங்காரக்குடிலுக்கு வர முடிச்சது. இப்ப அணுதினமுமாக ஆண்டவனின் பெயரையும் சித்தர்களின் நாமத்தையும் அணுதினமும் சொல்லி 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 உன் புண்ணியத்தை 50% 60% ஏத்தி இருக்க. 40% இன்னும் வினை இருக்கு, இன்னும் பாவம் இருக்கு. அதை தேத்துற பிறகுதான் உனக்கு வசப்படும். உனக்கு நான் பாத்துக்கிறேன், நீ ஒன்னும் செய்ய வேணாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா மந்திரம் கிடையாது, மாயம் கிடையாது, யோகம் கிடையாது, அருள்வாக்கு சொல்றது இல்லை. அதனாலதான் கூட்டம் ரொம்ப இல்ல. இது வந்து ஒரு பிளாஷ் நியூஸ் வரட்டுமே, அடுத்த நிமிஷம் எல்லாம் முண்டி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்ப இங்கே ஆசானுக்கு வேண்டியதெல்லாம் தகுதி உள்ளவர்கள் தப்பி பிழைப்பார்கள். தகுதி உள்ள வாழையடி வாழை என வந்த திருக்கூட்டம் தான் நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. இந்த திருக்கூட்டத்தின் திருவடியை வணங்குவதில் நான் பெருமை அடைகிறேன். ஒரு செய்தி வந்ததுக்கு பிறகு வர்ற பெருங்கூட்டம் நம்மளுக்கு தேவையில்லை. இன்றைக்கு இதை நம்பி வந்திருக்கிற உங்கள் திருக்கூட்டத்துக்கு தான் இது. அதாவது ஒருத்தங்க கேட்டாங்க, மரணத்துக்கும் முக்திக்கு என்ன வித்தியாசம்னு சொன்னாங்க. ஒருத்தன் மூச்சு விட்டதுக்கு பிறகும் இன்னமும் ஆசை வச்சுக்கிட்டே இருந்தானா அது மரணம்னு சொன்னாரு. ஒருத்தன் வாழ்ந்துகிட்டு இருக்கும் போதே தனது ஆசைகளை எல்லாம் விட்டுட்டான்னு சொன்னா அதற்கு பிறகு அவன் அடைவான் முக்தி அப்படின்னு சொன்னாரு. அந்த வகையில வாழும் போதே எங்களுக்கெல்லாம் தாமரை இலை தண்ணீராக ஆசையெல்லாம் விட்டுட்டு நீ ஒரு கருவிங்கிறத மாத்திரம் நினைச்சுக்கிட்டு எனது துணை கொண்டு நீங்க வந்து செயல்படுங்கள், உங்களை நான் மேல்நிலைப்படுத்துகிறேன். நீங்க வந்து தானமும் தவமும் தான் செய்வராயின் மாணவர் நாடு வழி திறந்துடுமே. தானம் நான் சொல்றதை செய்யு, தவம் 131 மகான்களின் சித்தர்களின் பெயரை சொல்லு, அனுதினமும் காலை மாலை சொல்லு, மீதியை நான் பாத்துக்கிறேன். மற்றபடி யோகம் செய்யாத, அதை செய்யாத, இதை செய்யாத, எவன் கேட்காத, யாருக்கிட்டையும் செவி கொடுக்காத. ஒரு கணவன் மனைவிக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சான். தென்கட்சி சுவாமிநாதன் சொன்ன ஒரு இது, கணவன் மனைவிக்கு குழந்தை பிறந்துச்சான். மனைவி சொன்னிச்சா எங்க அப்பா பேர் தான் வைக்கணும்னு. கணவன் சொன்னாரல்ல எங்க அப்பா பேர் தான் வைக்கணும்னாரா. ஒரு அப்பா பேரு கிருஷ்ணன், அவங்க அப்பா பேரு சீனிவாசன். ஒரே சண்டையா, பிள்ளைக்கு பேர் இல்லாம தவிக்கிறாங்க. அனுதினமும் காலையில எழுந்த உடனே சண்டை. எழுத்து வீட்டுக்காரன் வந்து பார்த்துட்டு என்னைய அவங்க 2 பேருக்கு சண்டைன்னாரு. பிள்ளை பிறந்திருக்கீங்க, பேர் வைக்கணும். சரி உங்க அப்பா பேர் என்ன? சீனிவாசன். உங்க அப்பா பேர் என்ன? கிருஷ்ணன். இதான பிரச்சனை. ஒண்ணும் இல்லப்பா, சீனிவாச கோபாலகிருஷ்ணன் பேர் வச்சிருங்க அப்படின்னு சொன்னாராம். அடட நீளமா இருக்கு, இருந்தாலும் நல்லா இல்லையே, நல்லா தானே இருக்கு இந்த பேருன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் சொன்னாங்களாம். வந்து கேட்கறவங்கள்ட்ட எல்லாம் என் பிள்ளை பேரு சீனிவாச கோபாலகிருஷ்ணன் சொன்னாங்களாம். அப்புறம் தான் யோசிச்சாங்களாம், சரி சீனிவாசன் எங்க அப்பன் பேரு, கிருஷ்ணன் உங்க அப்பன் பேரு, இந்த கோபாலங்கிறது எங்கடி இருந்து வச்சு? அவன் அப்ப போய் அவர்கிட்ட கேட்டப்ப சொன்னாங்க அது எங்க அப்பா பேருன்னாரா. அப்படி 3வது ஆண்கிட்ட எல்லாம் செவி கொடுத்தீங்கன்னா தான் இதெல்லாம் வந்துடும். ஆனா இதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு. சீனிவாசன், கோபாலன், கிருஷ்ணன், நாராயணன் எல்லாருமே சொல்லுவாங்க. எங்க அப்பா தான் சொல்லுவாரு, குடிக்காட்டு கோபாலன் எல்லாம் ஒண்ணுதான்டா, எல்லாமே அரங்கன், எல்லாமே அரங்கன், எல்லாமே அரங்கன், எல்லாமே அரங்கன், எல்லாமே அரங்கன் என்பதாக கூறி இந்த அரங்கனுடைய திருவடியை வணங்கி இந்த திருவிழாவிற்கு வந்த உங்களது அனைவரின் திருவடியை வணங்கி விட்டு நான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் இருக்காங்க. அதற்காக தான் அடுத்தடுத்த இதுல இன்னும் சொல்றேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அரங்க மகாதேசிகனின் திருவடியை வணங்குகிறேன். அற்புதமா இந்த உடலாவி அடங்கும் முன்னே சர்க்குருவை போற்றி தவம் பெற்று வாழாமல் செம்பன் உடைமை பெருவாழ்வை எண்ணி சர்ப்பத்தின் வாயில் தவளை போல் ஆனேனே சொல்லி கடைசி காலத்துல சாக போற காலத்துல சங்கரா சங்கரான்னு சொல்லாம இன்னைக்கு இருக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு முருகா 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 அரங்கவேல் முருகனுக்கு அரோகரா, அரங்கவேல் முருகனுக்கு அரோகரா, அரங்கவேல் முருகனுக்கு அரோகரா என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.